9th question பாருங்க. Find the least number that must be subtracted to 6666 so that is become a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6666 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வராது. அதை நம்ம லாஸ்ட்டில் ரிமைண்டர் வரும். அதை இந்த நம்பரோட நம்ம மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர் தான் எப்படி இருக்கும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்போ நான் அந்த ஆன்சரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொரு டைம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். அதாவது ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி சப்ராக்டட் டு 6666. இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வராது. லாஸ்ட்டில் ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் லீஸ்ட் நம்பரை கொடுத்துருக்கிற நம்பரோட நம்ம சப்ராக்ட் பண்ணாத பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா, அப்போனா அந்த மைனஸ் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா, அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, லீஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லாங் டிவிஷன் மெத்தடில் தான் இதுக்கு நம்ம செய்யணும். அங்கே லீஸ்ட் நம்பர் சப்ராக்ட்னு ஒரு வேர்டு வந்துருச்சா, அதனால் என்ன பண்ணலாம், லாங் டிவிஷன் மெத்தடில் இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா, 6666. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாங் டிவிஷனில் ரைட் பண்ணலாம். 2 நம்பர்ஸாக நீங்கள் பார் போட்டுக்குங்க. ஓகே, இப்போ நான் லாங் டிவிஷன் பண்ணுறேன். ஓகே, எந்த 2 நம்பரை சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 66 வருமா, இங்கே போட்டு பாருங்கள். 8 8s are 64, 9 9s are 81 வரும். ஓகேவா, அப்போ 66 விட அதிகமாக வந்துச்சு, இது போடக்கூடாது, இதை தான் போடணும். ஸோ என்ன வரும், 8 8s are 64 வரும். இப்போ மைனஸ் பண்ணால் 66ல் 64 மைனஸ் பண்ணால் 2 வரும். பேலன்ஸ் மேலே இருக்காது 66 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். எப்பயும் போல் கோஷன் இருக்கிறத என்ன பண்ணலாம், 2வால் மல்டிபிள் பண்ணால் நம்ம 16 வரும். இப்போ இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்ம சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். இப்போ நான் என்ன பண்ணி பார்க்குறேன், 1ஆல் பண்ணி பார்க்குறேன், 161 இது வருது. சரி, 2ஆல் பண்ணி பார்க்குறேன், 16 இது அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த சைடு தான் சேம் நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். என்ன வருது, 2 2s are 4, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 1 2 is 2, 2ஓட 1 பண்ணால் 3 வருது. அப்போனா 2 டேபிளில் மல்டிபிள் பண்ணால் 324 வருது. அதனால் 2 போட முடியாது, 1 தான் நம்ம போடணும். ஸோ இங்கே 1 போடுங்க, இங்கே 1 போடுங்க. அப்போ என்ன ஆன்சர் வருது, 161 வருது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள், பண்ணால் 5 0 1 வருது. இது எவ்வளோ வருது, ரிமைண்டர் 105 வருது. நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும்னா லாஸ்ட்டில் ரிமைண்டர் 0 வரணும். இது ரிமைண்டர் 0 வரல, ஒரு லீஸ்ட் நம்பர் வருது. இது என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பரோட இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 6666 கொடுத்துருக்காங்களா, ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வராதனால என்ன பண்ணல, இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் சப்ராக்ட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க நம்பரோட லீஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ண சொன்னால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணல, இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். 6666, இப்போ நான் 105ஆல் நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 6 - 5 1, 6 - 0 6, 6 - 1 5, அந்த 6 அப்படியே போடுங்க. ஸோ இப்போ 6561 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா, அப்போனா ஸ்கொயர் ரூட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், 105ஆல் மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருதா, அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் என்ன வரும், 81. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் என்ன வரும், 81. ஸோ இந்த நம்பர் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ 6561 இஸ் a perfect square number. Perfect ஸ்கொயர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போனா அதாவது கொடுத்துருக்கிற கொஷின் இது ரிமைண்டர் 0 வரல, அதனால் கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இதுதான்
பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போனா என்ன வரும்? 6561ஓட ஸ்கொயர் ரூட் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 81. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்க கொஸ்டின். அதாவது இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை, அதனால என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் 0 வந்தால் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரிமைண்டர் 0 வராதனால இது நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும்னு சொல்கிறாங்க. அப்போனா கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டா இந்த நம்பர் வருது. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்க 81 தான். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சப்ராக்டட் அப்படின்னு ஒரு சம் வந்துச்சுன்னா இங்கே லாங் டிவிஷன் சம் போட்டு பார்த்தா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம்.